தம்பி நல்லா இருந்துச்சா? வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ புறப்படும் போது என்ன பரிசு வாங்கலாம், அவர் அன்போட வந்தாரு. அவர் அன்போட வந்த போது நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு. எனக்கு இந்த பொன்னாடையெல்லாம் வேண்டாம், என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள். நான் அவரை அரவணைச்சு பார்த்தது முதுகுல என்ன இருக்குன்னு பார்க்க இல்லை, அவரை என்ன அப்படி பார்க்கல. அவருக்கு எத்தனை தழும்பு இருக்கு இங்கேங்கிறத பார்த்தேன். நிறைய இருக்கு. எனக்கும் தான். அவருக்கு நான் பரிசு இது கொடுத்தா போதும். புலிக்கு எதுக்கியா பொன்னாட? மேல பாருங்க, அதை தொட்டு பார்த்து உணர்ந்தாலே போதுமானது. இதை தொட்டு பார்த்துட்டேன். தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நானும் சாப்பிட மாட்டேன். அது திரும்பங்கிறது நீங்க என்னையும் சேர்த்துக்கலாம். நான் எங்க வேணா தோள் கொடுக்க வருவேன். இதான் கலர். இதுல கூட பல வண்ணங்கள் சேர்த்துக்குங்க. ஆனா எல்லா கலரும் இதுக்குள்ள இருக்கு. யாராவது சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இவர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், அவர் சொல்லுவாங்க. ஏன் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அதனால என்ன கேட்டாங்க, முதல் எதிரி தேர்ந்தெடுத்துட்டீங்களான்னு. தேர்ந்தெடுத்துட்டேங்க, சாதி தான் என் முதல் எதிரி. நீ அதான் நானும் அதான், ஏன்டா சும்மா போராடிக்கிட்டு என்று சொல்ற வார்த்தை அது. ஆங்கிலத்தில் சொன்னதுனால காரணம் தெரியவில்லை. சாதி பிரிவினைகள் தான் இந்தியாவின் பலவீனம். சாதிய தடைகள் நீக்கப்பட்டால், நீக்கப்பட்ட பின்புதான், பட்டால் இல்லை, அதற்கு பிறகுதான் நாம் ஒரே தேசமாக ஒரே மக்களாக இணைய முடியும். திராவிட மணி தானே அவர் பேரு. திராவிட மணி அந்த தொண்டர் கொடுத்த 10 பவுன் சங்கிலி, அதை இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம பிள்ளை இப்படியா அலைஞ்சிட்டு இருக்கா, அதை வீட்டில் வச்சுக்கிட்டு வரப்போகிற பொண்ணுக்கு ஏதாவது நகை பண்ணி போடலாம் அப்படின்னா தான் அதை போய் அம்மா இது கட்சிக்காரன் கொடுத்தது, கட்சிக்கு தான் பொண்ணு கொடுத்துருங்கன்னு அதை வாங்கி கட்சியில் போட்டாள். அப்பவும் இதுவான்னு கேட்டால் அது வேணாம், அதை தூக்கி இதில் போட்டுன்னு போடுறாரு. நடுவில் இருப்பேன். என் இடதும் வலதும் தோளும் குடிமக்கள், அதுவும் இந்திய நாட்டின் குடிமக்கள் எவராயிருந்தாலும் பல்லக்கில் போவதற்கு தயார் என்றால் இந்த தோள் காத்து நிற்கும். மேல உட்கார என்ன சாதி பண்ணின்னு கேட்கறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது. நான் தோள் தூக்க வந்துட்டேன், இந்த பல்லக்க தூக்க வந்துட்டேன். இந்த பல்லக்கின் பேர் இந்தியா.